ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் தாளிடாத தாபங்கள், அத்தியாயம் 6. எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளை காதலிக்கிறதை விரும்ப மாட்டார்கள். என்னதான் ரொம்ப மாடனா முற்போக்குவாதியாக இருந்தாலும் முதலில் பயப்படத்தான் செய்வார்கள். போக போக அவர்களிடம் பேசி புரிய வைத்து சமாதானப்படுத்தி திருமணம் செய்யலாம் என்று அபியுக்தன் நினைத்திருக்க, அவன் பெற்றோர் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. இந்தா பிடி தாலியை கட்டு அந்த பெண் கழுத்தில் என்று நின்றார்கள். அவனும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தான். அவர்கள் கேட்கவே இல்லை. பிடித்த பிடியிலேயே நின்றார்கள். அவன் சோர்ந்து போனான். யாரிடமும் பேசலை. இதுவே நல்லதுதான் என்று பெற்றவர்கள் நினைத்தார்கள். மனைவி பணக்கார வீட்டு சம்பந்தம் வேண்டும் என்று தேடியதில் ரத்தினத்திற்கு விருப்பம் இல்லை. மகனுக்கு பொருத்தமான நல்ல பெண்ணாக பார்த்தால் போதும், வசதி வாய்ப்பை தேட வேண்டாம் என்றார். அதனால்தான் தன் ஒன்றுவிட்ட தங்கை மகள் மாதங்கியை கூட கேட்கலாம் என்று நினைத்தார். விஜயா சாமி ஆடி விட்டார். அதன் பிறகு நீயே பொண்ணை பாரு என்று விட்டுவிட்டார். ஒரு பெண்ணை பார்த்து பேசி முடித்து விட்டார்கள். இனி அவள்தான் இந்த வீட்டு மருமகள். இவன் நினைப்பது போல் யாரோ ஒரு பெண்ணை மருமகளாக்க ரத்தினத்திற்கு இஷ்டம் இல்லை. எனவே மகன் மீது ஒரு கண் வைத்து கொண்டுதான் இருந்தார். ஏனென்றால் என்னதான் நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன், அவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று மகன் வந்த அன்று பிடிவாதம் பிடித்தாலும் அதன் பிறகு ரொம்ப அழுத்தமாக வாயே திறக்கலை. அவன் என்ன நினைக்கிறான் என்றே தெரியலை. அவனுடைய நண்பர்கள் யாருக்கும் அவன் பத்திரிகை அனுப்பலை. வீட்டில் இருந்தே வேலை செய்தான். அதுதான் திருமணம் முடியும் வரை அவன் சென்னை செல்லக்கூடாது என்று விஜயா சொல்லிவிட்டாரே, அப்புறம் எப்படி அவன் போக முடியும்? மகனை கண்காணித்து கொண்டுதான் இருந்தார். அபியுக்தனுக்கும் இது தெரியும். அதனால்தான் அவன் வீட்டில் இருந்து தப்பிச் செல்ல முடியாது என்றுதான் இன்று இரவு தப்பிக்க நினைத்து இருந்தான். அவனுக்கு உதவி செய்ய ஒரு நண்பன் மண்டபத்தை விட்டு சற்று தள்ளி வண்டியில் காத்திருக்கிறான். மண்டபத்தில் அனைவரும் தூங்கிவிட்டார்கள். மகிபாலனும் ரத்தினமும் தான் திருமண வேலைகளை கவனிக்க அப்போது மண்டபத்தில் இருந்தார்கள். அவர்களும் சற்று கண்ணயர்ந்த நேரம் மெதுவாக அபியுக்தன் மணமகன் அறையில் இருந்து மொட்டை மாடிக்கு சென்று அங்கிருந்து மண்டபத்தின் பின்புறம் செல்லும் படி வழியாக இறங்கி சென்றான். சற்று தொலைவில் இருந்த நண்பனின் வண்டியில் அவன் ஏறின நேரம் சற்றென கண்விழித்த ரத்தினம் எழுந்து பின்பக்கம் பாத்ரூம் நோக்கி சென்றார். அப்போதுதான் பாத்ரூம் சென்ற நதிநிலா வந்தாள். ரத்தினம் ஏனென்றே தெரியாமல் சுற்றும் முற்றும் கண்களால் துராவிக்கொண்டு இருந்தார். அதை கண்ட நதிநிலா, ரத்தினம் யாரையோ தேடுகிறார் என்று நினைத்தவள், மாப்பிள்ளையை தேடுறீங்களா என்று கேட்க ரத்தினத்திற்கு திக்கென்று தூக்கி வாரி போட்டது. இந்த பெண் என்னை இப்படி கேட்கிறாள் என்று நினைத்தவர், ஆமாம்மா இந்த பக்கம் வந்தான், அதுதான் வந்தேன் பார்த்தேன் என்று சொல்ல, அவங்க இப்போ தான் அந்த பக்கம் போனாங்க என்று அவள் கை காட்ட, அவள் கை காட்டிய பக்கம் இருந்தது சமையல் கட்டிற்கு சாமான்கள் கொண்டு வந்து இறக்குவதற்கான தனி வழி. அந்த கதவு சும்மாதான் இப்போது மூடி இருந்தது. சமையல் கட்டில் இப்போவும் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அபியுக்தன் அந்த வழியாக சென்றான் என்றதும் மகன் தப்பித்து விட்டான் என்று புரிந்து கொண்ட ரத்தினம் மிக மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடித்து வெளியே உடனே வாங்க என்றவர் வெளியே ஓடிவிட்டார். ஏன் இவங்க இப்படி போறாங்க என்று நினைத்தாலும் அவள் போய் படுத்து விட்டாள். மாமனார் சொன்ன விதமே அபாயத்தை காட்ட மகிபாலன் ஓடி வந்தான். கூடவே அவனுடன் இருந்த ஆட்களும் ஓடிவர அனைவரும் அவரவர் வண்டிகளில் ஏறி நாலா பக்கமும் சிட்டாக பறந்து தேடினார்கள். நண்பனுடன் சென்ற அபியுக்தன், வேகமா போடா, டாக்ஸி கூட பிடிக்க முடியாது, ஏன்னா உள்ளூர் ஆட்களுக்கு தெரியாமல் போக முடியாது. உள்ளூர் டாக்ஸிக்காரன் அப்பா கிட்ட சொல்லிடுவான். அதனால தான் 2 வீலரில் போகிறேன். டேய் நீ போயிருவ, உன்னை கூட்டி போனது நான் தான்னு தெரிஞ்சது உன் அப்பா நாளை காலையில் என் வீட்டு முன்னாடி நின்று ரவுசு கட்ட போகிறாருடா என்றான் அந்த நண்பன். வேடுடா, எத்தனை நாளைக்கு கத்துவார்? 1 வாரம் எனக்காக உன் வீட்டில் திட்டு வாங்கு என்றான் நண்பனிடம். அவர்கள் அப்படியே போயிருந்தால் கண்டிப்பாக தப்பித்து போயிருப்பார்கள். அது ஒரு குறுகலான சந்து. குறுக்கு வழியாக போய் விடலாம் என்று நண்பன் அந்த சந்திற்குள் நுழைந்தான். அங்குதான் இந்த கதையின் திருப்பமே நிகழ்ந்தது.
அந்த குடியிருப்பு பகுதிக்குள் சென்றபோது நாய்கள் குரைத்தது. அது வாடிக்கைதானே, அதனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முதலில் ஒரு நாய் குரைத்தது. அடுத்தது அடுத்தது என்று நாய்கள் குரைத்தபடி வண்டியை துரத்த பயந்து போனவர்கள் வண்டியை விரட்ட மேலும் பல நாய்கள் முன்புறமும் வந்து குலைத்தபடி நிற்க எங்கே போவது என்று அவர்கள் திணறிய நேரம் மெயின் ரோட்டில் வண்டியில் பறந்து சென்ற ரத்தினம் மகிபாலன் காதில் இந்த நாய்களின் அதிகமான குரைப்பு சத்தம் கேட்க சந்தேகம் வந்தது. உடனே திருப்பிக் கொண்டு அந்த சந்துக்குள் வர நண்பர்கள் இருவரும் பயந்து போய் நிற்க நாய்கள் குரைத்தபடி வட்டமாக நின்றது. மெயின் ரோட்டிற்கு சென்றவர்கள் திரும்பி உள்ளே போவதை பார்த்த 2-3 வண்டிகளில் வந்த இவர்களின் ஆட்களும் வந்து சேர அபியுக்தன் அப்பாவையும் அத்தானையும் பார்த்ததும் அப்படியே வண்டியை விட்டு இறங்கி விட்டான். சுற்றி நின்ற நாய்களை கூட அவன் இப்ப கவனிக்கலை. நாய்கள் அவன் மேல் பாய வர வண்டியின் ஹாரனை அடித்து அனைவரும் சத்தம் எழுப்ப ரத்தினம் கல்லெடுத்து நாய்களை விரட்ட நாய்கள் குரைத்தபடி ஓடியது. அப்புறம் என்ன? கையும் களவுமாக பிடித்து கொண்ட பிறகு அவனால் என்ன செய்ய முடியும்? அப்படியே தொய்ந்து அமர்ந்து விட்டான். மாப்பிள்ள, அவனை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வாங்க என்ற ரத்தினம் அவன் நண்பனை பார்த்து முறைத்தபடி வேற வண்டியில் ஏறிக்கொண்டு மண்டபத்திற்கு வந்தார்கள். அங்கே வந்த பின்தான் சோதனை இன்னும் தீரலை என்று புரிந்தது. மண்டபத்தில் ஒரே கூச்சல் குழப்பம். ஆளுக்கு ஆள் கத்தி கொண்டு இருக்க சற்று எட்ட வரும்போதே மண்டபம் முழுக்க லைட் எரிவதை பார்த்த ரத்தினத்திற்கு ஏதோ சரியில்லை என்று பட்டது. அவர் வரும்போது மண்டபம் அமைதியாக இருளில் இருந்தது. யாரு எதை கிளப்பி விட்டாங்க என்று தெரியலையே. அந்த பொண்ணுக்கு கூட மாப்பிள்ளை சும்மா இந்த பக்கம் போனார் என்று தானே தெரியும் என்றபடி அவர்கள் அனைவரும் வந்து மண்டப வாசலில் நிற்கும் போது, இதோ நான் சொன்னபடி ஓடிப்போன மாப்பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்கல்ல பாருங்க என்று ஒருத்தன் சொல்ல மொத்த கூட்டமும் அவர்களைத்தான் பார்த்தது. ரத்தினத்திற்கு சங்கடமாக இருந்தது. ஆனாலும் சமாளித்துத்தானே ஆகணும். என்னப்பா சொல்ற? மாப்பிள்ளை ஏன் ஓடி போகிறான்? நாங்கள் ஒரு விஷயமா எல்லாருமா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் என்று ரத்தினம் சமாளிக்க, என்னங்க பொய் சொல்கிறீங்களா? உங்கள் பொண்டாட்டிக்கு தான் முதல்ல ஃபோன் அடித்தோம். உங்கள் மகனை காணோம்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன்? பாவி பைய இத்தனை நாள் எங்கள் பேச்சை கேட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இப்போ அவளை தேடி போயிட்டானா என்று கத்தினபடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா ஒன்றுமில்லைன்னு சொல்கிறீங்க என்ற போதே அரை தூக்கத்தில் அடித்து பிடித்து எழுந்து தலைவிரி கோலமாக விஜயா ஓடி வர பின்னாடியே வெண்பனியும் வெண்முகிலும் இன்னும் சில சொந்தக்காரர்களும் ஓடி வந்தார்கள். மகனை பார்த்த நொடி விஜயா தன்னை மறந்து ஓடி வந்து அவனை பிடித்து அடித்து, ஏண்டா இப்படி பண்ணின? நான் எப்படி வசதி வாய்ப்பாக பெண் பார்த்து கல்யாண தேதி குறிச்சேன். நீ என்னடானா இத்தனை சாதி சனங்க மத்தியில் எங்களை அவமானப்படுத்திட்டு யாரோ ஒரு மேனாமணிக்கிய அன்னக்காவடியை கட்டிக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருக்கியே. நியாயமா சொல்லு? உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அவ உன்னை அப்படி மயக்கி வச்சிருக்காளா என்று உன்னை மயக்கி வச்சிருக்கிறாளா என்று பூசணிக்காயை போட்டு உடைப்பது போல் உண்மையை உடைத்து விட்டார் விஜயா. ரத்தினமும் மகிபாலனும் அபி ஓடி போகலை, சும்மா எங்க கூடத்தான் வந்தான் என்று சொல்லி சமாளிக்க பார்க்க, மகன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், அவளை தேடித்தான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் என்று அத்தனையையும் அவள் வாயாலேயே சொல்லி நெஞ்சில் அடித்து கொண்டு விஜயா அழுக, போச்சு இந்த சம்பந்தம் கூடி வரணும் என்று எத்தனை வருட ஏக்கம் எதிர்பார்ப்பு விஜயாவுக்கு இருந்தது என்று அனைவருக்கும் தெரியும். இன்று அவள் வாயாலேயே அத்தனையும் போட்டு கவிழ்த்து உடைத்து விட்டாள். இனி எதையும் சமாளிக்க முடியாது, மறைக்க முடியாது. உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுத்தான் பெண் வீட்டாரை சமாதானப்படுத்தணும் என்று ரத்தினம் சுதாரிப்பதற்குள் பெண்ணின் சித்தப்பா எகிறிவிட்டார். என்னது, உங்க மகன் வேற ஒருத்தியை காதலிச்சானா? அது தெரிஞ்சும் எங்கள் பொண்ணை ஏன் பேசி முடிச்சிங்க என்று அவர் கேட்க, பணம் வசதி சொத்து தான், அதுதான் அவளே சொல்கிறாளே மகன்கிட்ட, உனக்கு வசதி வாய்ப்பு பார்த்து நான் பெண் தேடினேன்னு என்று
நம்மளை ஏமாற்றி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பிளான் பண்ணி இருக்கிறா இவ என்று பெண்ணின் அத்தை சொல்ல, இது என்ன அநியாயம்? ரத்னம், நீங்கள் பெரிய மனுஷன், உங்கள் பேச்சுக்காகத்தானே மாப்பிள்ளை வராமல் கூட நாங்கள் நிச்சயம் பண்ணினோம். இப்போ என்னடா என்றால் உங்கள் மகன் விடிஞ்சா 4 மணி நேரத்தில் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வேண்டியவன் வேற ஒருத்தியை தேடி போகிறான் என்றால் என்ன அர்த்தம்? என் பொண்ணு வேண்டாம்னு தானே? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகில்லையா, படிப்பில்லையா, அந்தஸ்து இல்லையா? என்மேல்தான் தப்பு. என் அந்தஸ்தை விட கீழே உள்ள உங்கள் வீட்டில் சம்பந்தம் பேசினது என் தப்பு. உங்களை நல்ல மனுஷனை நம்பி உன் வீட்டு பையனுக்கு பெண்ணை நிச்சயம் பண்ணினது என் தப்பு தான் என்றார் கோபமாக பெண்ணின் அப்பா. ஐயோ தம்பி, அப்படி சொல்லாதீங்க. என் மகன் நல்லவன். ஏதோ ஒரு மேனாமணிக்கியே என் மகனை மயக்கிப்புட்டா. சொன்னால் என் மகன் கேட்டுக்குவான் தம்பி. ஏதோ போதாத காலம் இப்படி புத்திக்கிட்டு பண்ணிட்டான். இனி ஒழுங்கா இருப்பான் என்று விஜயா பெண்ணின் அப்பாவிடம் சொல்ல, சம்மந்தி, என் மகன் ஒரு பெண்ணை விரும்பினது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு பெண் பார்க்கிறது அவனுக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நாங்கள் பெண் பார்த்திருக்க மாட்டோம். அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் பேசி இருப்போம். இவன்தான் எங்ககிட்ட சொல்லலையே. நானும் 2 பொண்ணுங்களுக்கு தகப்பன். தெரிஞ்சிருந்தா பேசி இருக்க மாட்டோம். கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்கிறான். நாங்கள் என்ன பண்ணுறது? ஆனால் ஒன்று, தெரியாத யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க எங்களால் முடியாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் பேசி இருக்க மாட்டேன். நான் வசதி வாய்ப்பு பார்த்து பெண் எடுக்க நினைக்கலை. அதே சமயம் வேற இனத்தில் கட்டவும் எனக்கு விருப்பம் இல்லை. என் பொண்டாட்டிக்கு உங்கள் வீட்டில் சம்பந்தம் பண்ண வெகு நாள் விருப்பம். அதனால தான் பெண் கேட்டேன். ஊரறிய நிச்சயம் செய்த கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்? என் மகனுக்கு அவன் விரும்பின பெண்ணை கட்டி வைக்கலாம் என்று எனக்கு தோணியிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் அன்னைக்கே நிறுத்தி இருப்பேன். அவனுக்கு அவன் விரும்பின பெண்ணை கட்டி வைக்க என்னால் முடியாது. அவன் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டதா இருந்தா என் தலை மண்ணில் சாஞ்ச பிறகுதான் கட்டலாம். அவன் அம்மா கழுத்தில் தாலி இறங்கிடும். என்னை நம்பி உங்கள் பெண்ணை கட்டி வையுங்க. என் மகன் முதலில் கொஞ்சம் விலகி இருந்தாலும் காலப்போக்கில் புரிஞ்சுக்குவான். உங்கள் மகள் நல்லா வாழ்வா என்று ரத்தினம் மனதில் பட்டதை எடுத்து சொல்ல, ஏங்க, உங்கள் மகன் போனா போகுதுன்னு வாழ்க்கை கொடுக்க எங்கள் பொண்ணு என்ன ஒன்றும் இல்லாதவளா என்று பெண்ணின் அம்மா நக்கலாக கேட்டார்.